ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சிந்து சமவெளி நாகரிகம் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு செகண்ட் லெசனில் இருக்குது. அதில் சிந்து சமவெளி நாகரிகத்தை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது. ஸோ அதோட ஏரியா வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அப்புறம் வந்து அந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு மேற்கே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஈரான் எல்லை, இதுதான் வந்து வெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து சுட்கா ஜெண்டூர் அப்படிங்கிறது, வடக்கே வந்து ஷார்டுகை, நார்த்து பக்கம் போனால் ஷாக் அடிக்கும், கிழக்கு பக்கம் போனால் வந்து ஆலம்கீர்பூர். கிழக்கே ஆலம்கீர்பூர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ஸோ தெற்கே தைமதாபாத், கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா, இந்தியா ஆகிய இடங்களை எல்லைகளாக கொண்டது இந்நாகரிகம். இப்பரப்பில் வந்து ஹரப்பா நாகரிகத்துக்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நாகரிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா, ஒரு 4 ஸ்டேட் வந்து மெயினாக. அந்த ஸ்டேட் எங்கே இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது, யாரெல்லாம் விசிட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஹரப்பா அப்படிங்கிறது வந்து பஞ்சாப், பாகிஸ்தான், மாண்ட் கோமரி அப்படின்ற பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினில் கேட்டாங்க இல்லையா? ஸோ மாண்ட் கோமரி அப்படிங்கிறது, ஸோ மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா குஜராத் இந்தியன், காலிபங்கனாலே ராஜஸ்தான், பனவாலியும் ராக்கி கர்கியும். பனவாலி வந்து ராஜஸ்தான், லோத்தல் குஜராத்தில் வந்து என்ன வரும்னா டோலவிரா மற்றும் லோத்தல் வந்து குஜராத், பனாவலி அப்படிங்கிறது ராஜஸ்தான், ராக்கி ஹர்கிங்கிறது ஹரியானா, சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத், சுர்கோட்டான்றது குஜராத் ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் ஆகும். ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள் வந்து நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் இந்த மாதிரி காணப்படும். ஹரப்பா மக்கள் வந்து சுடாத செங்கற்கள் அப்புறம் வந்து கட்டுமானங்களையும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற திட்டமிடலை வந்து கட்டுப்படுத்தியதற்காக கூடும். ஸோ மாடி வீடுகள் இருக்கும். மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய மாபெரும் குளியல் தான். மொஹஞ்சதாரோனா குளியல். அப்புறம் வந்து இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஹரப்பா எங்கே இருக்குது, சுராக்கி கர்கி, காண்ட் ஓரேலா, பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்குளத்தின் அருகே நன்கு தலைமிடப்பட்ட பல அறைகளும் வந்து உள்ளன. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல காணப்படுகின்றன. ஹரப்பர்களின் அரசு அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெரியலை. ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆண் சிலை இருக்கும் இல்லையா? ஹரப்பாவில் வந்து நடனமாடக்கூடிய பெண் சிலை வந்து இருக்கும். மதகுரு சிலை மொஹஞ்சதாரோ. ஹரப்பா அப்படின்றது சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பால் பரவி இருக்கிறனால தான் இதை வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பும். ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் இருக்காங்க. வேளாண்மை, கோதுமை, பார்லி இந்த மாதிரி பல வகையான திணை வகை பயிரிடுறாங்க. ஸோ இரட்டை சாகுபடி முறை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆடு, மாடு, குதிரைகள் வந்து தெரியாது, மாடுகளை வந்து ஜெபுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம். சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் வந்து பரவலாக காணப்படுகிறது. மட்பாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்கள் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டிருக்கும். ஸோ மட்பாண்டம்னாலே ரெட் அண்டு பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடி, கோப்பைகள், வடிவ ஜாடி, தட்டுக்கள், சிறு தட்டு, கிண்ணங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அரசமலை இலை பற்றி தெரிஞ்சிருக்கும். மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெட்டுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல், ஜியோமெட்ரி வடிவங்கள், செடி கொடிகள் அப்படின்னு பல்வேறு உலோகங்களை வந்து கருப்பு நிறத்தில் வந்து தீட்டியிருக்காங்க. உலோக கருவிகளும் ஆயுதங்களும். ஹரப்பா பண்பாடு அப்படின்னாலே வந்து செட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஹரப்பா பண்பாடு மக்கள் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். இரும்பின் பயன் வந்து தெரியலாம். கூர்மையான கருவிகள், ஒளிகள், ஊசிகள், மீன் தூண்டில், முட்கள்,
கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, இந்த மாதிரி குச்சி, இது எல்லாமே வந்து செம்பால் செய்யப்பட்டன. செம்பில் செய்த அம்புகள், ஈட்டிகள், அப்புறம் வந்து உளி, கோடாரி, இந்த மாதிரி கருவிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கக்கூடிய நடனமாடும் பெண்ணின் சிலை தான் வந்து மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்குது. ஸோ லாஸ்ட் ஓக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது இல்லையா. கிடைச்சிருக்கக்கூடிய நடனமாடும் பெண்ணுடைய சிலை, வாஸ்ட் ஓக்ஸ் அப்படிங்கக்கூடிய தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து காட்டுறாங்க. இந்த ரோரி செட் பிளேடு எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் வந்து லோத்தலில் துறைமுகம் இருக்கும். இன்னொன்று குஜராத்தில் வந்து ஷிகர்பூர் அப்படின்ற பிளேஸில் வந்து ரோரி செட் பிளேடுகள் வந்து இருக்கும். இந்த ரோரி செட்டுகள் அப்படின்றது பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பகுதிகளை வந்து குறிக்கிறது. இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்கள் வந்து உருவாக்க பயன்படுத்திருக்கு. இந்த ரோரி செட் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற பகுதியில் பெறப்பட்ட செட்டு தான் வந்து இது. ஸோ கூர் ஆயுதங்கள் உருவாக்க பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆடை அணிகலன்கள் அப்படின்னா ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருக்காங்க. உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவர்கள் செம்மணிகள், கார்னிடியன், செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்கள் வந்து செய்கிறாங்க. கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள். சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ இவற்றை அவர்கள் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. வணிகமும் பரிமாற்றமும். ஸோ ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். மேற்காசிய பகுதின்னு பார்த்திங்கன்னா ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் இந்த மாதிரியான பகுதிகள் வந்து ஹரப்பா முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்காங்க. யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்துகின்றன. யூனிஃபார்ம் ஆவணங்கள் அப்படிங்கிறது மெசபடோமியாவுக்கும் ஹரப்பருக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பு. யூனிஃபார்ம் கல்வெட்டு மெலுக்கா அப்படின்ற ஒரு சிறப்பு பகுதி. எடைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முறையான எடைகளையும் அளவுகளும் பயன்படுத்துகிறாங்க. வணிக பரிமாற்றங்கள் உள்ள காரணத்தால் கனச்சதுரமான செட் எடைகள், அப்புறம் இரு படிம மெத்தட், பைனரி டிஜிட் 1 2 4 8 இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து முத்திரைகள், எழுத்துருக்கள், ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் வந்து நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் இதால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. ஸோ இவை வணிக நடவடிக்கைகளுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஹரப்பா எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சுடுமண் பொம்மைகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழி என உறுதியாக கருதுகிறாங்க. மதகுரு ஆண் சிலை இதெல்லாம் பார்த்தோம்ல 6th ஸ்டாண்டர்டில். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஹரப்பா பகுதியில் இருக்கக்கூடிய சுடுமண்ணான சிலைகள் வந்து மதகுரு அல்லது அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை ரெண்டுமே வந்து மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலவிரா கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இந்த பகுதியில் முக்கியமான கலைப்படைப்புகள். அப்படின்ற பொம்மை வண்டி, கிளுகிழுப்பு, பம்பரம், கோலி குண்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. சமயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்குறாங்க. இயற்கை தான் தாய் தெய்வ வழிபாடு. அரச மரம், சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது மாதிரி இருக்கும். காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருக்குது. ஸோ 3 மெத்தடு. இழந்தவர்களை புதைக்கவும் செய்வாங்க, அப்புறம் வந்து எரிக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும், எலும்புகளையும் எரிப்பாங்க. ஸோ ஹரப்பா மக்களும் பண்பாடும். ஹரப்பா மக்களின் எழுத்துக்களான பொருள் வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்றனால முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது. அவர்கள் திராவிட மொழியை தான் பேசுனாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்து இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றன. ஹரப்பா மக்களில் சிலர் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிந்துவெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் வந்து இருந்திருக்கு. சிந்துவெளியை விவசாயி, கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. 3300 to 2600. ஹரப்பா வந்து 2600 to 1900, அப்புறம் 900 to 700 வரை நீடித்திருக்கலாம். 3300 to 2600, 3300 to 2600, 2600 to 1900,
அதிலிருந்து 1700. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி வந்து தொடங்கியிருக்கு. பருவநிலை மாற்றம், மெசபடோமியா, நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு இது எல்லாமே வந்து வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக வந்து இருக்கின்றன. ஹரப்பா சிந்துவெளி எழுத்துக்களுடைய ஆய்வுன்னு பார்க்கும்போது எழுதக்கூடிய கலையை வந்து அறிந்திருக்காங்க. இந்த எழுத்துக்கள் தான் லட்சினை, சுடுமண் முத்திரை, மட்பாண்டம் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இந்த எழுத்துக்கள் லட்சினை, சுடுமண் முத்திரை, மட்பாண்டம் இதில் வந்து காணப்படும். பொறிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் குறுகியதாம். தொடர்கள் வந்து சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. அப்புறம் வந்து ரோசட்டா அப்படின்ற கல்லில் இருக்கிற மாதிரி மும்மொழிகள் வந்து பயன்படுத்தலாம். 3 மொழிகள் வந்து என்ன செய்யலைன்னு கேட்டால் பயன்படுத்தலை. வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக தான் எழுதியிருப்பாங்க. ரஷ்ய அறிஞர் பூரி நோரோசோ சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன. அப்புறம் வந்து ஐராவரம் மகாதேவன் அப்படின்ற ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை வந்து ஒட்டி இருக்கிறத வந்து காணலாம். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் வந்து சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்ற குறியீடுகளையும் ஒத்திருக்கின்றன. அப்புறம் வந்து 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெருவெள்ளம் என்னும் இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானைகளை அம்பு மாதிரியான குறியீடு, அம்பு குறியீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் அந்த லட்சினைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டு உள்ளன. அப்புறம் வந்து சரிபாதியாக இந்த மீன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடையாளம், ஒழிப்பு முறை இது நாட் நீடு. மீள் பார்வை வந்து பார்த்துக்கோங்க. புதிய கற்காலத்துக்கு பின்னாடி வெண்கல காலத்தில் நாகரிகங்கள் அப்படின்றது தோன்றியிருக்கு. திட்டமிட்ட நகரங்களில் குடியேறிய மக்கள் வாணிகம், பரிமாற்றம் ஆகியவற்றில் ஈடுபட தொடங்கினர். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. நாகரிகம் அப்படிங்கிறது ஒப்பு நோக்கில் மேம்பட்ட சமூக அமைப்பு தான். ஸோ புகழ்பெற்ற பிரமிடுகள் வந்து இருக்குது. நாள்காட்டி உருவாக்கம், வானியல், அறிவியல் வளர்ச்சி ஆகிய துறைகளில் மெசபடோமியா நாகரிகம் வந்து பங்களிப்பில் இருக்குது. தத்துவம் கண்டுபிடிப்புகளில் சைனா நாகரிகம் வந்து பங்காற்றியிருக்கு. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை தான் வந்து சித்திர எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறியீடு முறை பிக்டோகிராஃபி. அப்புறம் வந்து மம்மியாக்கம், பதப்படுத்துறது மெத்தடு வந்து மம்மியாக்கம். சுமேரியரின் எழுத்து முறை வந்து க்யூனிஃபார்ம். ஹரப்பா மக்களுக்கு இரும்பு குதிரையை பற்றி தெரியாது. இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய வெண்கல சிலை அப்படிங்கிறது வந்து ஓகே இதுக்கு எழுதணுமா? நடனமாடும் பெண். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதை சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.